எல்லோருக்கும் வணக்கம். கிறிஸ்மஸ்னாலே கோவில்லையும், வீடுகள்லயும் இந்த மாரி குடில் கட்டுவாங்க. நான் வந்து எங்க அம்மா நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது, எங்க வீட்ல எங்க அம்மா எப்படி கட்டுனாங்களோ, அதே மாதிரி கொஞ்சம் அதில இன்னும் எனக்கு கற்பனைகளையும் கொஞ்சம் சேர்த்து, அதில வந்து அப்படியே நான் கட்டியிருக்கிறேன் நான். இது வந்து ஒரு வில்லேஜ் செட்டப்ல இருக்கிற மாதிரி இருக்கும். ஏசுநாதர் வந்து பிறந்தது வந்து ஒரு மாட்டு தொழுவத்தில. நார்மலாவே இந்த கோவில்கள்ல இல்லன்னா வீடுகள்ல வந்து மாட்டு தொழுவம் மாதிரி அந்த மாடலே கட்டி வச்சு தான் அந்த ஜீசஸ் இதெல்லாம் வைப்பாங்க. குடில் கட்டும்போது. நான் என்ன பண்ணேன்னா, பக்கத்திலேயே இந்த மாரி வீடுகள்லாம் வச்சு, ஒரு வில்லேஜ் செட்டப்ல இருந்தாச்சுன்னா, கொஞ்சம் லைவ்லியா இருக்கும்ல. அதனால அந்த மாரியே நான் செட் பண்ணி வச்சுட்டேன். இத பார்க்கும்போது பிள்ளைங்களுக்கு அந்த பழைய காலத்துல எப்படி இருந்துச்சு, வில்லேஜ் எப்படி இருந்துச்சு, அவங்களுக்கு அந்த மாரி இருக்கும்ல. அதனால அந்த மாரி கட்டிட்டேன். ஜெருசலேம்ல இருந்து ஜீசஸ்க்கு அம்மா, அப்பா வந்து அதாவது மேரியும், ஜோசப்பும் பெத்லஹேம் வாராங்க. அது பெத்லஹேம்ல அந்த சென்சஸ் எடுக்கிறத வந்து அவங்க ரெஜிஸ்டர் பண்றதுக்கு, மக்கள் தொகை கணக்கெடுப்பு இருக்குல்ல, அதுக்குன்னு அவங்க ரெஜிஸ்டர் பண்ணக்குன்னு வர்றாங்க. நெறைய பேர் வந்திருப்பாங்க போல, நல்ல கூட்டமா இருந்திருக்குது போல. அவங்களுக்கு லேட் ஆயிருக்கும். அதனால தங்கிட்டு போலாமேன்ட்டு தங்குறதுக்குன்னு வீடு பார்த்துருக்காங்க. வீடு அங்கன்னா வீடுனா லாட்ஜ் மாரி தான். அது வந்து சத்திரம்னு சொல்லுவாங்கல்ல, பழைய காலத்தில அத சொல்லியிருக்கிறாங்க. அத பார்த்துருக்காங்க. கிடைக்காதனால மாட்டு தொழுவத்தில போய் தங்கியிருக்காங்க. இது ஒரு வீடு. ஒரு பையன் வந்து புக்கு படிச்சுட்டு இருக்கான். மேல வந்து ஒருத்தர் சமையல் பண்ணக்கூடியவரு. அவரு வந்து இங்க வத்தல், மல்லி, கரம் மசாலா இதெல்லாம் ஒரு மொறம், சின்ன மொறம். அதில காய வச்சிருக்கிற மாதிரி இது ஒரு செட்டப் பண்ணி வச்சிருக்கிறேன். இந்த வீட்ல சைட்ல வந்து ஒரு கத்தாழை செடி இருக்குது. ஃப்ரண்ட்ல வந்து சின்ன சின்னதா அந்த பெபிள்ஸ் இருக்குல்ல, அந்த மாரி கூழாங்கல்லு அத போட்டுட்டு, அந்த மாரி இத வந்து ஒரு வீட்டுக்குள்ளாடி இருந்து ஒரு பொண்ணு வந்து எட்டி பாக்குது. ஒரு குட்டி பையன் வெளிய இதில விளையாடிட்டுருக்கான். இந்த பக்கமா ஒரு குட்டி பையன் விளையாடிட்டுருக்கான். வீட்ல ஒரு வண்டி. இது வந்து மரத்தினால செய்தது. பழைய காலத்துலலாம் இருக்கும்ல, அந்த மாரி வண்டி மாதிரி ஒண்ணு பக்கத்தில இருக்குது. கப்ரியல் இது வந்து ஏஞ்சல் வந்து இந்த கிறிஸ்மஸ் இதில வைப்பாங்க. அதனால நான் 2 ஏஞ்சல் இருக்குது. இது வந்து பேபி ஜீசஸ் தான். இது நமக்கு குடில் செட்ல குட்டியா இருக்கும். அதனால பெருசாட்டு ஒண்ணு வச்சிருக்கிறேன் நான் அதில நான். இதுவும் அந்த கத்தாழையில ஒரு சின்ன வெரைட்டி கத்தாழை. இது வந்து ஒரு வீட்டுக்கு போறதுக்கு ஒரு ஏணி. மேல ஒரு பையன் வந்து நின்னுட்டுருக்கான். இது வந்து அந்த 2 வீடாட்டு இந்த மாரி செப்பரேட் பண்ணி குடுத்துருக்கு. இது ஒரு வீடு, அது ஒரு வீடு. வாடகைக்கு இருக்கிற மாரி, அந்த மாரி கான்செப்ட்ல கட்டின வீடு. கீழ வந்து ஹவுஸ் ஓனர், அதுக்கு மேல 2 வீடு, அதுக்கு மேல 1 அந்த மாரி கணக்குல. இது லாட்ஜ் மாதிரியும் வச்சுக்கலாம். அந்த மாரி கணக்குல நான் இது கட்டியிருக்கிறேன் நான். இதுலயே இந்த கீழ உள்ள வீட்ல குட்டி குட்டியாட்டு, அழகாட்டு ஜன்னல். இந்த வீட்லயும் ஒருத்தங்க வெளிய எட்டி பார்க்குற மாரி. இது வந்து மவுண்டன் பேப்பர்னே கடையில கிடைக்கும். அதில உருண்டையாட்டு வச்சு, அழகாட்டு ஒரு குட்டி மலை மாரி கட்டி வச்சிருக்குது. அந்த பக்கம் ஒரு மரத்திலே ஒரு கிணறு. இது வந்து ஒருத்தர் வழிப்போக்கர். அவரு வந்து அதாவது கீழ உள்ளதுக்கும், மேல உள்ளதுக்கும் ஒரு தொடர்பு இருக்கிற மாரி ஒரு ஏணி ஆக்சுவலி உங்களுக்கு தெரியும்ல, சில இந்த நம்ம ஊட்டி, கொடைக்கானல் இந்த மாரி இடங்கள்லாம் போயாச்சுன்னா, இந்த கரடு முரடா இருக்கும்போது கீழ, மேல அந்த மாரி தானே இருக்கும். அப்ப அதுலேருந்து போம்போது இந்த மாரி ஏணிப்படி மாரி இல்லைன்னா ஸ்டெப்ஸ் மாரிலாம் இருக்கும்ல, அந்த மாரி ஒரு கற்பனையில இப்படி ஏணி மாரி செய்து வச்சிருக்குது. இது ஒரு வீடு. அந்த இதில வந்து அப்படி அழகாட்டு அரும்பு மாரி வெட்டி வெட்டி வச்சு, அப்புறம் இதுவும் ஒரு 3 அடுக்கு வீடு மாரி. அப்புறம் இதுலயும் ஒரு வண்டி ஓடுது. இது ஒரு சின்னதாட்டம் இந்த ஸ்டார் ஷேப்ல அதில ஒண்ணு ஒரு டிசைனுக்குன்னு வச்சுட்டு, இதில ஒரு பொண்ணு வெளிய வர்ற மாரி. சைட்லலாம் வந்து அந்த விண்டோவ அழகாட்டு ரவுண்டாட்டு இந்த மாரி கட் பண்ணி வச்சிருக்குது. இது பக்கத்தில ஒரு பெல் ஷேப்ல இருக்கு. அது ஆக்சுவலி வந்து கேண்டில் ஸ்டாண்ட். இத வந்து அகில் அதிபன் இங்க சண்டே கிளாஸ் இந்த கேட்டிசம் கிளாஸ் படிக்கும்போது அவங்களுக்கு கிடைச்ச கிஃப்ட்டு. அது அப்படி கேண்டில்லாம் கொளுத்தல. சும்மா அதில அப்படியே வச்சிருக்கிறேன் நான். இது வந்து அகில் வந்து 7த் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஸ்கூலுக்குன்னு செய்த சயன்ஸ் ப்ராஜெக்ட் இது. அத வந்து சோலார் சிஸ்டம். அதையும் அப்படியே எப்பவும் அதில தான் இருக்கும். அது இதுக்கு மேட்ச் ஆற மாதிரியே அதையும் அப்படியே மேல வச்சாச்சுது. இதில வந்து மொள போட்டது வந்து ஃபர்ஸ்ட் வந்து இது ஒரு வெந்தயம் இருக்குல்ல, வெந்தயம். அப்புறம் அதே ஒரு பெரிய ட்ரே தான். அந்த ட்ரேல வந்து வெந்தயம், இது கடுகு. ஆக்சுவலி கரெக்ட்டா சொல்றதா இருந்தாச்சுன்னா, நம்ம அந்த செடி நம்ம இன்டோர் பிளான்ட்லாம் வைப்போம்ல, கீழ ஒரு ட்ரே இருக்கும்ல, அதில தான் நான் மண்ணு போட்டு வச்சிருக்கிறேன் நான். இது வந்து கம்பு.
மண்ணுன்னு சொல்லியாச்சுன்னா, இந்த இன்டோர் பிளான்ட்டுக்குள்ள அந்த மண்ணு தான் போட்டிருக்கிறேன். அதனால கொஞ்சமா நம்ம தண்ணி தெளிச்சாலே போதும். நமக்கு அந்த ஈரப்பதத்தில இந்த செடி வந்து வாடாம ரொம்ப நாள் இருக்கும். இது வந்து ராகி. இந்த பக்கம் சிறுபயிர் போட்டிருக்கிறேன் நான். இதெல்லாம் வந்து நமக்கு இப்ப 25ஆந்தேதி கிறிஸ்மஸ் அப்படின்னா, ஒரு 10 நாளைக்கு முன்னாடி நம்ம போட்டாச்சுன்னா, நம்ம கரெக்ட்டா இருக்கும். நம்ம வந்து இது 25ஆந்தேதி கிறிஸ்மஸ்க்கு நம்ம 24ஆந்தேதி நம்ம கரெக்ட்டா அந்த குடில் வந்து கெட்டுவோம். இது நமக்கு ஒரு ஜான்வரி 1ஆந்தேதி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம இந்த குடில வந்து நம்ம எடுப்போம். அதனால இது 10 நாளைக்கும் இது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா நமக்கு ரொம்ப நல்லாருக்கும். இதில வந்து ஃபுல்லாட்டு ஒரு கொஞ்சம் அந்த ரியலா இருக்கிற மாரி இருக்கணும் அப்படின்னு சொல்றனால, கொஞ்சம் மண்ணெல்லாம் போட்டுட்டு, அதில கொஞ்சம் இந்த மாரி இந்த ஃபார்ம் ஹவுஸ்னும் நமக்கு இந்த டாய்ஸ் கிடைக்கும்ல, அதில வந்து நமக்கு நெறைய இந்த மாரி அனிமல்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் அப்படியே சேர்த்து வச்சு, அதெல்லாம் இதில அப்படியே கொஞ்சம் வச்சிருக்கிறேன் நான். அந்த குடில் செட்லயே கொஞ்சம் நமக்கு அனிமல்ஸும் இருக்கும். அதனால அதில உள்ளது எல்லாமே அப்படி மிக்ஸ் பண்ணி வச்சிருக்குது. இது வந்து இந்த மாட்டு தொழுவத்திலேயே வந்து மேல வந்து இந்த கம்பெல்லாம் கட்டி வச்சிருப்பாங்க. அதில ஏதாவது அதாவது எல்லா மாட்டுத்தொழுவும் ஒரே மாரி இருக்காது. சிலதில இந்த பழைய காலத்து வீடுகள்ல நீங்க பார்ப்பீங்கள்ல, மேல ஒரு செல்ஃப் மாரி இருக்கும்ல, அந்த மாரி ஒரு செட்டப். அதில வந்து அ மேல வந்து ஒரு பக்கெட்டு, அதாவது வாளி வச்சிருக்க மாதிரி. இது வந்து மாட்டு வண்டி. மாட்டு தொழுவத்தில மாட்டு வண்டி நிக்கிற மாதிரி. இப்போ மாட்டு வண்டியெல்லாம் நம்ம பார்க்கவே முடியாது. இப்படி நமக்கு அந்த மாடலா செய்து வச்சிருந்தா தான் பிள்ளைங்களுக்கு இதெல்லாம் தெரியும். அதே மாரி நெறைய இந்த வைக்கோலும் போட்டு வச்சிருக்குது. இது வந்து மதர் மேரி மேரி. இது சூசேப்பர். 3 ராஜாக்கள் உங்களுக்கு தெரியும் நெறைய பேருக்கு. 3 ராஜாக்கள் வந்து பார்க்க வருவாங்க. அது ஆக்சுவலி வந்து நமக்கு நெக்ஸ்ட் வீக் தான் வரும் அந்த டே நமக்கு. அதனால அந்த 3 ராஜாக்கள். அப்புறம் இந்த வைக்கோல்ல தான் இந்த அவரு மாட்டு தொழுவத்தில பிறந்தார்ல ஜீசஸ். அதனால வைக்கோலுக்கு மேல அப்படி வச்ச மாரி இருக்குது. நம்ம வீட்ல இருக்கக்கூடிய இந்த சிறுவம் எல்லாமே ரொம்ப குட்டி குட்டியாட்டு தான் இருக்கும். இது வந்து பக்கத்திலே இந்த ஆடு, மாடு அதெல்லாம் அப்படி அ நிக்கிற மாதிரி இருக்குது. இது வந்து அந்த ஏஞ்சல் சொன்னேன்ல அது. குட்டி குட்டியா இருக்கிறதில்ல. நம்ம வந்து அது கரெக்ட்டா நமக்கு பெருசா நமக்கு இருக்கணும்னு வேண்டாம். குட்டியா இருந்தாலும் அதில நமக்கு என்ன வேணுமோ அத நமக்கு பிள்ளைங்களுக்கு புரியிற மாதிரி நமக்கு ஒரு இதுக்கு வச்சா போதும்ல. இது வந்து இந்த மாட்டு தொழுவத்து பக்கத்திலேயே ஒரு சின்ன வீடு இருக்குது. சின்னதாட்டு அதில 2 ஆடு நிக்கும். கிணறு இருக்கும். பின்னாடியே அதில கொஞ்சம் செடியெல்லாம் இருக்கிற மாதிரி. இதுவும் ஒரு வாளி. அத நம்ம வாளின்னு நம்ம நார்மலா தமிழ்ல சொல்லுவோம். இங்கிலீஷ்ல பக்கெட்ன்னு சொல்லுவோம். அத அப்படியே மாத்தி போட்டுக்க மாதிரி. இது ஒரு குரங்கு. அழகா மரத்துக்கு மேல 2 குரங்கு இருக்குது. இது ஒரு குரங்கு, இந்த பக்கம் ஒண்ணு இருக்குது. அதையும் சரி இருக்கிறத எதுக்கு விட்டு வைப்பானேன்ட்டு, அதையும் தூக்கி வச்சாச்சுது. எப்படி இருக்குது? இங்க இருக்கக்கூடிய அந்த குடில். உங்களுக்கு இது பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். சின்ன பிள்ளைங்களுக்கு இந்த செட்டப்ல இப்படி பார்க்கும்போது, சின்ன ரொம்ப ஈஸி, ரொம்ப சிம்பிளாட்டு உள்ளது தான். ஆனா அவங்களுக்கு இது கொஞ்சம் பார்க்கறதுக்கு அவங்களுக்கு இது என்னதுன்னு தெரியும். உங்களுக்கு இது பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். தேங்க் யூ.